வணக்கம். நாம் இப்போ டைரி இண்டஸ்ட்ரிக்கான ஒரு மொபைல் ஆப்போட ஒர்க்கிங் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் டிபி சின்க்ரனைஸ் அண்ட் ப்ரொசீட். நீங்கள் டிபி சின்க்ரனைஸ் பண்ணி எல்லா டேட்டாவும் சின்க்ரனைஸ் ஆனதுக்கப்புறம் தான் ப்ரொசீட் பட்டன் கிளிக் பண்ணும். அடுத்த ஸ்க்ரீனில் உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் டைப் பண்ணும். ஒரு செக்யூரிட்டி ரீசனுக்காக இதை நாங்கள் கொடுத்துருக்கோம். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துங்க. அடுத்த ஸ்க்ரீனில் நீங்கள் என்னென்ன கடை உங்களுக்கு இருக்கோ அதோட கோடெல்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த கோடை டைப் பண்ணி சர்ச் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கடையோட பேரும் அந்த ஏரியாவும் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேஆர்பின்னு கொடுத்து கிளிக் பண்ணுறேன். இப்போது அந்த கடை பேர் அந்த என்ன ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறது வந்துடுச்சு. இப்போ பிளேஸ் ஆர்டருங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்க்ரீனில் நீங்கள் போட போகிற ஆர்டர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அவசரமாக இல்லையா, அண்ட் நீங்கள் எந்த பிராண்டுக்கு கீழே இந்த ஆர்டர் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லோ ப்ரியாரிட்டினா அவசரம் இல்லை அப்படின்னு அர்த்தம், அண்ட் ஹைனா அவசரம்னு அர்த்தம். கிளிக் பண்ணி உங்கள் பிராண்டை செலக்ட் பண்ணி பிளேஸ் ஆர்டர்னு இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஸ்க்ரீனில் இப்போது இந்த பிராண்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சங்கம்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் என்னென்ன கேட்டகரி இருக்குது, இப்போ மில்க், பட்டர் மில்க் இருக்குது, அதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இப்போ மில்கில் நான் ப்ளஸ்னுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ அளவு வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 50ன்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பட்டர் மில்க்குங்கிற கேட்டகரியில் செலக்ட் பண்ணி ப்ளஸ்ஸுங்கிற பட்டனை அழுத்துங்க. இதில் எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஆர்டர் அப்படிங்கிற ஒரு மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஸ்க்ரீனில் நீங்கள் எந்த கடைக்கு வந்து ஆர்டர் எடுத்திருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கேஆர் பேக்ஸ், என்னென்ன பொருள் எடுத்திருக்கீங்க, எவ்வளோ அளவு எடுத்திருக்கீங்கிறது ஒரு தெளிவாக ஒரு ஆர்டர் ஃபார்மேட்டில் தெரியும். இப்போ நீங்கள் இதிலிருந்து ஏதாவது மாற்றணும், ஆட் பண்ணணுன்னா அந்த ஆடுங்கிற பட்டன் கிளிக் பண்ணி பின்னாடி வந்து உங்கள் கேட்டகரியில் சப்போஸ் நான் இதில் வந்து அளவை மாற்ற போகிறேன். சப்போஸ் இப்போ 33ன்னு கொடுத்துருக்கிறத நான் 3ன்னு கொடுத்து ஆடுன்னு கொடுத்தா நீங்கள் மறுபடியும் அந்த ஆர்டர் ஃபார்ம் ஸ்க்ரீனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பொருளுக்கும் என்னென்ன அளவுங்கிறத மாறி இருக்கும். இப்போ மாறி இருக்கு, நம்ம மாற்றினது வந்திருக்கு. அடுத்தது நீங்கள் இப்போ இதை ஏதாவது மாற்றணும், இந்த ஸ்க்ரீன்லேயும் வந்து நீங்கள் அளவை மாற்றுறதுக்கு நாங்கள் ஆப்ஷன் வச்சுருக்கோம். இப்போ இங்கேயும் மாற்றிக்கலாம். இல்லை இந்த பொருள் வேண்டாம் உங்களுக்கு அப்படின்னா அப்போ டெலீட்டுங்கிற பட்டன் அழுத்துனீங்கன்னா மொத்தமாகவே இந்த பொருள் வந்துட்டு உங்கள் பில்லில் வராது. ஸோ இந்த ஒரு பொருளுக்கான பில் அது எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் இங்கே வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் கொடுத்து ஜென்ரேட் பில் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இப்போது கன்ஃபார்ம் ஆர்டரான்னு கேட்கும். நீங்கள் ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மெயின் அப்ளிகேஷனில் இன்டர்நெட் மூலமாக போய் இந்த ஆர்டர் வந்துட்டு சேவ் ஆகிடும். இந்த ப்ராசஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் பிளேஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற ஒரு மெசேஜும் வரும் உங்கள் டிரான்சாக்ஷன் ஐடியோட. ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நன்றி.